நமது ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் எல்லாரும் வாழ்த்துகிறேன். கடந்த வீடியோக்களில் தேவன் எதை கொண்டு முதலில் பேசினார், இப்போ நம்மிடத்தில் எதை கொண்டு பேசுகிறார், வேதத்தை கொண்டு பேசுகிறார் என்று பார்த்தோம். தேவாதி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் போது தன் விரலாலே முதலாவது வேதத்தை எழுதுகிறார். அதை அந்த சீனாய் மலை மேலே 40 நாட்கள் தேவனோடு இருந்தபோது தேவன் தன் விரலை கொண்டு எழுதி கொடுக்கிறார் 10 கட்டளைகள். அந்த மலை மேலேருந்து கீழே இறங்கி வந்து பார்க்கும்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கன்றுக்குட்டியை செய்து உருவமாக செய்து அதை வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். அதை பார்த்து மோசே கோபமடைந்து அந்த பலகையை உடைத்து போடுகிறார். மறுபடியும் மோசேயை கொண்டு தேவன் வேறு பலகையை எடுத்து கொண்டு வர சொல்லி மோசேயை எழுத சொல்கிறார். அதை எங்கே பார்க்குறோம்? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசித்தோம் என்றால், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறருடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய ஏறுத்தையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறருக்குள் யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. இது மோசேயை கொண்டு தேவன் சொல்லி மோசே எழுதுகிற 10 கட்டளைகள். இதை அவர்களும் கடன் பிடிக்கவில்லை, நம்மளாலும் அதை கடைப்பிடிக்கவில்லை. அந்த 10 கட்டளையை பின்பற்ற இஸ்ரவேல் ஜனங்களாலும் முடியவில்லை. இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மளாலும் அதிலிருந்து ஒன்றை கூட நம் வாழ்க்கையிலே அதை அபியாசப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. ஜனங்கள் இதை பின்பற்ற மாட்டார்கள் என்று அறிந்த தேவன் அன்றாகிய இயேசு கிறிஸ்துவை, தன் ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி ஆதாம் ஏவாள் தேவனுக்கு கீழ்ப்படியாதனால வந்த பாவத்தை போக்க, ஜனங்கள் மனம் திருந்தி வாழ, மறுபடியும் அந்த ஏதேன் தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் எப்படி உருவாக்கி அவர்களோட தேவன் பேசி கொண்டிருந்தாரோ, அவர்களோட உறவாடி கொண்டிருந்தாரோ, அந்த பழைய வாழ்க்கையை மறுபடியும் ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு தன் ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் அன்றாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த பூலோகத்திற்கு அனுப்பினார். அவரை பாடுகளுக்கு உட்படுத்தி நம் பாவங்கள் அவர் மேல் சுமக்கப்பட்டது, நம்முடைய சாபங்கள் அவர் மேல் சுமக்கப்பட்டது, நம்மளுடைய அக்கிரமங்கள் அவர் மேல் சுமக்கப்பட்டது. அவரை அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள், அவர் மீது காரி துப்பினார்கள். நிந்தைகளையும் அவமானங்களையும் பாடுகளையும் சகித்து மரித்து
3ஆம் நாள் உயிர் தேர்ந்து பரலோகம் போயிருக்கிறார். எதற்காக? நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணிவிட்டு அவர் வரப்போகிறார். அப்போது நாம் இந்த உலகத்திலே பாவம் இல்லாமல் ஜீவிக்க வேண்டுமென்றால், பரிசுத்தமாய் வாழ வேண்டுமென்றால், நாம் பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டுமென்றால், இந்த வேதம் நமக்கு உதவுகிறது. ஆகையால் தான் இந்த வேதம் நமக்கு இம்பார்ட்டன்ட். இந்த வேதத்தில் இருக்கிறதை நாம் கடைப்பிடித்தோம் என்றால், அன்றாகிய இயேசு கிறிஸ்து பேசும்போதெல்லாம் சொல்லுவார், வேத வாக்கியங்கள் நிறைவேறின. வேத வாக்கியங்கள் நிறைவேறினதுக்காகத்தான் நான் வந்தேன் என்று சொல்வார். என் பிதாவின் சித்தத்தின் செய்வதற்காகவே இந்த பூலோகம் வந்தேன். பிரியமானவர்களே, இன்னும் வரும் நாட்களிலே இன்னும் ஆழமான வேதத்தின் வாக்கியங்களை, வேதத்தை குறித்து நாம் தியானிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.